ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினா, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எல்லாம் காக்கால் டீஸ்பூன் எடுத்து இஞ்சி பூண்டோடு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை கிராம்பெலாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் கொஞ்சம் போடுறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே போடுறேன். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுட்டு குக்கரை வந்து ஒரு புதினாவை கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பையும் பார்த்து கரெக்டாக சேர்த்துட்டு குக்கரை நல்லா போட்டு மூடி வைக்கணும். 4 விசில் வர மாதிரி கறி வேகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக ரைஸ் போட்டுக்கணும். உப்பெல்லாம் சரியான்னு பார்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டால் போய் சீரக சாம்பார் ரெசிபி சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.